ومن يهدي الله فلا مضل له ومن يضل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى في القرآن المجيد وفرقان القريب فإذا قرأت القرآن فاستعيذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم المنافقون والمنافقات بعضهم من بعض يأمرون بالمنكر وينهون عن المعروف ويقبضون أيديهم نسوا الله فنسيهم إن المنافقين هم الفاسقون وعد الله المنافقين والمنافقات والكفار نار جهنم خالدين فيها هي حسبهم ولعنهم الله ولهم عذاب مقيم كالذين من قبلكم كانوا أشد منكم قوة وأكثر أموالا وأولادا فاستمتعوا بخلاقهم فاستمتعتم بخلاقهم كما استمتع الذين من قبلكم بخلاقهم وقلتم كالذي خاضوا أولئك حبطت أعمالهم في الدنيا والآخرة وأولئك هم الخاسرون صدق الله العليم. படைத்து பரிபாலனம் செய்து காருண்யம் அனைத்தையும் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஹக் சுப்ஹானஹு தஆலாவினுடைய திருநாமத்தால் தொடங்குகிறேன். அவனுடைய கிருபையும் காருண்யமும் அவன் காட்டிய வழியை தன்னுடைய வாழ்க்கையாக ஏற்று நடந்ததோடு இந்த உலகம் செழுமை பெறுவதற்காக பாடுபட்ட நபிமார்கள் மீதும் அவர்களை பின்பற்றியவர்கள் மீதும் குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய சஹாபா பெருமக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இன்று வரை அந்த பாக்கியமிகு வாழ்வை தனது வாழ்வையாக்கிக் கொள்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம் மூமினின் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பொழிந்தருள பிரார்த்தித்தவனாய் என் உரையை தொடங்குகிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்று உங்கள் முன்னால் நான் சூரத் தௌபாவினுடைய 67 முதல் 69 வரையான 3 வசனங்களுக்கு விளக்க உரை தருவதற்காக நின்று கொண்டிருக்கின்றேன். விளக்க உரை தருவதற்கு முன்னால்
எதற்காக விளக்க உரை தருகின்றோம் என்கின்ற நினைப்பை சற்று நிமிட நேரம் சிந்திக்கின்ற போது இந்த பணி நமக்கு தேவைதானா என்று எண்ண தோன்றுகின்றது. ஏனென்று சொன்னால், விளக்க உரை வழங்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற புத்தகம், கிதாப் சாதாரணமான சாமானியமான ஒன்றல்ல. சர்வ அலட்சியமாக நினைத்ததை சொல்லிவிட்டு போய்விடலாம் என்று எண்ணுகின்ற அளவிற்குள்ள பொருட்படுத்தப்படுவதற்கு தேவையற்ற ஒரு அற்பமான ஒன்று அல்ல. தாலிக்கல் கிதாப், அல்லாஹுவால் வாக்குறுதி தரப்படுகின்றது. தாலிக்கல் கிதாப், இது கிதாப், இது வேதம், இது புத்தகம். லா ரைப ஃபீஹி, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது. சந்தேகம் இதை அணுகவும் செய்யாது. ஹுதல்லில் முத்தகீன், தக்குவா உடையவர்களாக ஆவதற்கு யாருக்கெல்லாம் சிந்தனை வளம் பெற்றிருக்கின்றதோ, யாரெல்லாம் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்கு தயாராகி நிற்கின்றார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் இந்த குர்ஆன் வழிகாட்டதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற அளவிற்கு பாக்கியத்தை பெற்றது. அது மட்டுமல்ல, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவன் ஒருவன் குர்ஆனுக்கு தன்னுடைய மன இச்சை அடிப்படையிலே, விருப்ப போதனைகள் அடிப்படையிலே நினைத்ததையெல்லாம் சொல்லித் திரிகின்றானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும் என்றார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆதாரபூர்வமாக திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மற்றொரு இடத்திலே பெருமானார் சொன்னார்கள், அவன் நன்மையான காரியத்தை செய்திருந்தாலும் கூட, சரியான அடிப்படையிலே குர்ஆனுக்கு விளக்கத்தை அவன் வழங்கியிருந்தாலும் கூட, அந்த குர்ஆன் விளக்கம் அவனுக்கு நன்மையை பெற்றுத்தராது, மாறாக அது பாவம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுவும் திருமதியிலும் அபூதாவுதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக குர்ஆனுக்கு விளக்கம் தருவது என்பது, குர்ஆனை விளக்கம் தருவதற்காக முயற்சிப்பது என்பது ஏதோ ஒரு செயல், எப்படியோ செய்துவிடலாம் என்கின்ற சிந்தனை அல்ல. குர்ஆனை பற்றி குர்ஆன் சொல்கின்றது, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், குர்ஆன் தன்னை பற்றி சொல்கின்றது. இந்த குர்ஆன் மலை மீது இறக்கப்படுமானால், மலை மீது இறக்கப்பட்டிருக்குமானால், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நீங்கள் கண்டிருப்பீர்கள், ஹாஷியம் முத்தஷத்தியன், உடைந்து சுக்கு நூறாகி போயிருக்கும். அது இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து போயிருக்கும். மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வினுடைய பயத்தினால். மனித உள்ளங்களில் அல்லாஹ்வினுடைய பயத்தை ஏற்படுத்துவதற்காக மனிதன் இன்றளவும் பிரம்மாண்டப்பட்டதாக சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சியினுடைய உச்சத்திலே அவன் ஏறி அமர்ந்ததற்கு பிறகும் மலை எப்பொழுது எரிமலை குழம்பாக மாறி வெளியே கக்கும் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலும் குர்ஆன் சொல்கின்றது, இந்த குர்ஆனை மலை மீது இறக்குவோமே என்று சொன்னால், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், குர்ஆனை மலை மீது இறக்குவதாக இருந்தால், ஹாஷியம் முத்தஸத்தியன், அது அழிந்துபட்டு போகும், சுக்குநூறாக தெரித்து உடைந்து விடும் என்று சொல்லுகின்றது குர்ஆன். அப்பேற்பட்ட பாக்கியமிகு குர்ஆனை சாதாரணத்திலும் சாதாரணமான, அற்பத்திலும் அற்பமான என்னை போன்றவர்கள் விளக்க உரை தருவதற்கு நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் முதலிலே சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த குர்ஆனினால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை செழுமைப்படுத்துவதற்கு, மறுமையிலே ஹக் சுப்ஹானஹு தஆலாவினுடைய சன்னிதானத்திலே நின்று கொண்டிருக்கின்ற போது இறைவன் எங்களை குற்றவாளியாக கட்டி இழுத்து செல்வதற்கு பதிலாக எங்கள் மீது இரக்க கண் கொண்டு எங்களை வழிகாட்டியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் என்று அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நட்பாசையிலே உங்கள் முன்னால் இந்த குர்ஆனுடைய விளக்க உரையை சொல்வதற்கு நின்று கொண்டிருக்கின்றேன். இதே வேளத்தில் அதே ஹக் சுப்ஹானஹு தஆலாவிடத்திலே
அல்லாஹ் அஸ்ஸ ஜல்லாவிடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கின்றேன், யா அல்லாஹ், உன்னுடைய திருமறை மாபெரும் அருள்மறையை என்னுடைய மன இச்சைக்கு ஏற்ப தவறுகள் செய்து வழிகேட்டிலே என்னையும் ஆழ்த்திக் கொண்டு பிறரையும் ஆழ்த்துவதற்கு நான் எந்த முயற்சியும் செய்து விடாமல் என்னை காப்பாற்றி விடு. எதை நீ பொருந்திக் கொள்வாயோ அதை என் வாயிலிருந்து தாய் என்று அவனிடத்திலே பிரார்த்தித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வசனம் சூரா தௌபாவினுடைய 3 வசனங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த பல சமுதாயங்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே விமர்சனப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அவன் பெயரிட்டு அழைக்கக்கூடிய பல சமூக அமைப்புகளிலே 3 சமூக அமைப்பு பிரசித்தி பெற்றது குர்ஆனினுடைய அடிப்படையில். குர்ஆன் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று கூறுகின்றது, ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லுகின்றது. மற்றொரு இடத்திலே யா அய்யுஹல் காஃபிரூன் என்று சொல்லுகின்றது, நிராகரிப்பவர்களே என்று சொல்லுகின்றது. ஆக 2 சமுதாயத்திற்கு மாற்றமாக மனித சமுதாயத்தினுடைய அழிவுக்கும் சீரழிவுக்கும் ஆதாரமாக அமைந்திருக்கின்ற, அழிவை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அவமானமிக்க சமுதாயமாக இஸ்லாத்தை போர்வையாக கொண்டு ஒரு சமூக அமைப்பு சமுதாயத்திலே தளர்த்தது என்று சொன்னால், வளர்ந்தது என்று சொன்னால், அது முனாஃபிக் சமுதாயம், 3வது சமுதாயம். அந்த சமுதாயத்தை பற்றிய சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்குத்தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு மோசமான சமுதாயம் என்று சொன்னால், எவ்வளவு அசிங்கமான சமுதாயம் என்று சொன்னால், எவ்வளவு கேவலமான சமுதாயம் என்று சொன்னால், குர்ஆன் சொல்லுகின்றது, வஅதல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத்தி வல் குஃபார நார் ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா. முனாஃபிக்கான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாம் வாக்களித்து விட்டோம். வேறு எங்கும் யாருக்கும் சொல்லப்படவில்லை. மூமின்களுக்கு சொல்கின்றான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத். ஜன்னத்தை வாக்களித்து கொடுத்ததாக மூமின்களுக்கு சொல்கின்ற அதே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முனாஃபிகளுக்கு வாக்குறுதி அளிக்கின்றான். நாம் முனாஃபிகளுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டோம், அவர்களுக்கு நார் ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக தங்குவதற்கு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், ஹிய ஹஸ்புஹும், அதுதான் அவர்களுக்கு போதுமானது, அதுதான் அவர்களுக்கு தேவையானது, அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த அநீதிகளுக்கு அட்டூழியங்களுக்கு சரியான கூலி. அந்த கூலியை பெறக்கூடிய அநாகரிகவாதிகளை பற்றித்தான் இப்பொழுது நாம் பேச இருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சமுதாயம் தளிர்த்து எழுந்தபோது தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியிலே தன்னைக்குத்தானே என்று ஒரு இடத்தை பிடித்துக் கொள்ள முயற்சித்த போது, தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு இஸ்லாமிய உலகத்தை சீரழிப்பதற்கு முயற்சித்த போது, இஸ்லாமிய உலகை சீரழிப்பதற்கு முயற்சித்த போது, இஸ்லாமிய உலகத்தினுடைய ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு அங்கத்தினரும், சமூகத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த முனாஃபிக்குகளை புரிந்து வைத்திருந்தார்கள், இந்த முனாஃபிக்குகளை தெரிந்து வைத்திருந்தார்கள், இந்த முனாஃபிக்குகளை அடையாளமிட்டு வைத்திருந்தார்கள். அதனால் அவர்களிடம் பேசுகின்ற போது, அவர்களிடத்தில் உரையாடுகின்ற போது, தங்களை வெளிப்படுத்துகின்ற போதெல்லாம் கவனக்குறைவை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நிலைமை இன்று நம்முடைய சமூகத்திலே நமக்கு முன்னால் தலைகீழ் மாற்றமாக இருக்கின்றது. காரணம், முனாஃபிக்குகள் யார் என்று புரிவதற்கு இயலாதவர்களாக தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தை பற்றிய தெளிவு நம்மிடத்தில் இல்லாத காரணத்தினால் நாமே பல நேரங்களில் முனாஃபிக்குக்கான காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு நம்மை மூமினாக, முஸ்லிமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் நம்மை எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றதோ, எதை செய்தால் நீங்கள் சீரழிந்து விடுவீர்கள் என்று நமக்கு கட்டளையிடுகின்றதோ, எதை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை அழிந்து விடும் என்று சொல்லுகின்றதோ, அந்த காரியங்கள் அத்தனையும் செய்து கொண்டு, அந்த காரியங்கள் அத்தனையிலும் ஈடுபட்டுக் கொண்டு
நமக்கு நாமே மூமினா முஸ்லிமா என்று சொல்ல முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றோம், தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் சஹாபா பெருமக்கள் இப்படி இருக்கவில்லை. சஹாபா பெருமக்கள் இப்படி தங்களுடைய வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருக்கவில்லை. ஒற்றை வரியிலே சொன்னார்கள் சஹாபா பெருமக்கள். மிக இலகுவாக சொன்னார்கள் முனாஃபிக்குகளை பற்றி. ஹதீஸிலே வந்திருக்கின்றது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, லகத் ரஅய்த மா தஹல்லஃப மனில் ஸலாத்தி இல்லா முனாஃபிகுன் கத் அலிம நிஃபாகஹு. எவன் தொழுகையை வேண்டுமென்றே விடுகின்றானோ, எவன் தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதை வேண்டுமென்றே விடுகின்றானோ அவனை நாங்கள் புரிந்து கொள்வோம், இவன் வெளிப்படையான முனாஃபிக் என்று. சிந்தித்து பாருங்கள் சற்று நிமிட நேரம். நம்மளுடைய வாழ்க்கையிலே ஜமாத் என்பது கேள்விக்குறியாகிவிட்ட இந்த காலகட்டத்திலே ஜமாத்தை பின்பற்றுவதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள முடியாத காலகட்டத்திலே ஜமாத்தை பின்பற்றுவது என்றால் ஏதோ ஒரு பொடுபோக்கான செயலாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி வைத்துக் கொண்டு ஃபிக்ஹுகளை நமக்கு ஏற்ப சார்பாக மாற்றி வைத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த உயர்ந்த சஹாபா பெருமக்கள், அவர்கள் காட்டிய அடையாளம், அவர்கள் ஒரு முனாஃபிக்கை அடையாளம் இடுவதற்கு காட்டி தந்த அடையாளம் நம்மோடு ஒப்பிட்டு பார்த்தால் இஸ்லாம் என்கின்ற கண்ணாடியில் நாம் முனாஃபிக்காக தெரிவோம். நஊது பில்லாஹி மின்ஹா. இஸ்லாம் காட்டுகின்ற கண்ணாடிகள் நாம் முனாஃபிக்காக தெரிவோம். அதனால் தான் நம்மால் முனாஃபிக்கை அடையாளம் இட முடியவில்லை. முனாஃபிக் யார் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. முனாஃபிக்கை குறித்து அறிவு நமக்கு இல்லை. முனாஃபிக் எப்படி இருப்பான் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் என்றால் யார் தெரியுமா? சஹாபாக்களுடைய உன்னத சிந்தனை என்னவென்று தெரியுமா? இப்ராஹிம் இடத்திலே சொல்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, இப்ராஹிமே கீழ்ப்படிந்து விடு என்று. இப்ராஹிம் சொன்னான் கால அஸ்லம்து. அல்லாஹ் சொல்கின்றான் இப்ராஹிம் இடத்திலே சொன்னோம் கீழ்ப்படிந்து விடு என்று. இப்ராஹிம் சொன்னாராம் கால அஸ்லம்து, இதோ கீழ்ப்படிந்து விட்டேன். மறுபேச்சு அல்ல, மற்ற பேச்சு அல்ல, வேறு பேச்சு அல்ல. அவருடைய வாழ்க்கையில் வேறு சிந்தனைக்கு இடமில்லை. இப்ராஹிமுடைய அதே வாழ்க்கையை, இப்ராஹிமுடைய அதே முன்மாதிரித்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஹாபாக்களிடத்திலே காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான் ஓ மினன் நாசி மை யஸ்ரு பினஃஸஹு பித்திகார் லிவாத்தில்லாஹ். அல்லாஹ்விற்காக தங்களை விற்றவர்கள், அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவதற்காக தங்களை விற்றவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை விற்றவர்கள் மனித சமுதாயத்திலே இருக்கிறார்கள். இந்த வசனம் இறங்கியதற்கான சூழல் நேற்று கூட சகோதரர் அய்யூப் சொல்லி காண்பித்தார். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஆதாரமாக இந்த வசனம் இறங்கி இருக்கின்றது. சுஹைப் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக முயற்சி மேற்கொண்டு வெளியே வந்து விடுகின்றார். காஃபிர்கள் அவரை துரத்தி கொண்டு ஓடோடி வருகின்றார்கள். அவரை கொல்வதற்கு முயற்சிக்கின்றார்கள், பிடித்து விடுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். சுஹைப் சாமானியமாக அவர்களிடத்திலே பிடி கொடுக்க தயாராக இல்லை. சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்னிடத்திலே 40 அம்புகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும் நான் அம்பு எய்வதிலே மேல வல்லமையானவன் என்று, நான் அம்பு எய்வதிலே மிக தீவிரமானவன் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இந்த 40 அம்புகளை வைத்துக் கொண்டு உங்களை அழித்து விடக்கூடிய வல்லமை பெற்றவன் என்றும் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்னோடு சண்டையிடுவதற்கு தயாராக இருந்தால் நானும் உங்களோடு சண்டையிடுவதற்கு தயார், என்னை அழிகின்றவரை அல்லது உங்களை அழிக்கின்றவரை. மாறாக என்னுடைய ஹிஜ்ரத்துக்கு நீங்கள் தடையாக இல்லை என்று சொன்னால், நான் இங்கிருந்து செல்வதற்கு தடையாக நீங்கள் இல்லை என்று சொன்னால், நான் நீங்கள் கேட்பதை விலையாக தந்துவிட்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று சொன்னார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள் சுஹைபே, ரோம தேசத்தில் இருந்து பிச்சைக்காரனாக, பஞ்சை பராரியாக, பரதேசியாக, எடுபட்டவனாக, வாழ்வதற்கு வாழ்க்கை இல்லாதவனாக, தரித்திரமாக மக்காவிற்கு வந்தீர். இந்த மக்காவிலே புல்குள்ளராக வாழ்க்கையை தொடங்கி உம்முடைய வாழ்க்கையிலே சோபத்தை உருவாக்கி கொண்டீர், பாக்கியமானாக மாறிக்கொண்டீர், பணக்காரனாக மாறினீர், பகட்டுக்காரனாக மாறினீர். அந்த பணத்தை, அந்த பொருளை, குவித்த செல்வத்தை, தங்கத்தை எங்களுக்கு பொட்டுவிட்டு தந்துவிட்டு செல்வதற்கு வாக்குறுதி அளித்தீர் என்று சொன்னால்
உம்மை இங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து செல்வதற்கு நாங்களும் அனுமதி அளிக்கின்றோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் வசனம் இறக்கினதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓ மினன் நாசி மன் யஸ்ஸிரு நஃப்ஸஹு வபத்திஹா லிவாத்தில்லாஹ். தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய ஆத்மார்த்த வாழ்க்கையை, தன்னுடைய அடிப்படையை, தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய அனைத்தையும் அல்லாஹ்வுடைய திருப்தி என்பதற்காக விற்றவனை மனித சமுதாயத்தில் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழக்கூடிய அளவிற்கு இப்ராஹிமை அழைத்தானே, இப்ராஹிமை கட்டுப்படுகின்றானே, அந்த இப்ராஹிமுடைய அஸ்லம்திற்கு உட்பட்டவராக சுஹைப் போன்றவர்கள் சஹாபா பெருமக்கள், அந்த சஹாபா பெருமக்கள் அடையாளமிடுகின்றார்கள் முனாஃபிக்குகளை. அந்த சஹாபா பெருமக்கள் முனாஃபிக்குகளுக்கு அடையாளம் காட்டி தருகின்றார்கள். ஆனால் நம்மால் அந்த அடையாளத்தை காண முடியவில்லை. காரணம், நாமே இஸ்லாம் என்கின்ற கண்ணாடியில் பல நேரங்களில் முனாஃபிக்காக தெரிகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முத்தஃபிக் அலைஹிலே இருக்கின்றது, சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கின்றது, சஹீஹ் புகாரிலே இருக்கின்றது, முனாஃபிக்கினுடைய குணங்கள் 3 குணங்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பேசினால் பொய்யே பேசுவான், பொய்யை தவிர வாழ்க்கையில் அவனுடைய வாயிலிருந்து எதுவும் வெளிவராது. பேசினால் பொய்யே பேசிக் கொண்டிருப்பான், பொய்யை தவிர அவனுடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய மாட்டான். நம்பி ஒப்படைத்தால், ஒரு அமானிதத்தை ஒப்படைத்தால், ஒரு ட்ரஸ்டை ஒப்படைத்தால், ஒரு பொருளை ஒப்படைத்தால், ஒரு வீட்டை ஒப்படைத்தால், ஒரு காட்டை ஒப்படைத்தால், ஒரு பில்டிங்கை ஒப்படைத்தால், எதை ஒப்படைத்தாலும் சரி, அற்பமாக இருந்தாலும் அதை அபகரித்துக் கொண்டு சென்று விடுவான், அயோக்கிய பையன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முனாஃபிக்கினுடைய 2வது குணமாக, வாக்குறுதி வழங்கினால் வழங்கப்பட்ட வாக்குறுதி அற்பமானதாக இருந்தாலும் சரி, அவமான சிறிதாக இருந்தாலும் சரி, அற்பத்திலும் அற்பமாக இருந்தாலும் சரி, அதை ஏமாற்றி விடுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த முனாஃபிக்கினுடைய குணாதிசயத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள் பெருமானார், அவன் தொழுது இருந்தாலும், அவன் நோன்பு பிடித்திருந்தாலும், அவன் ஜக்காத்து கொடுத்திருந்தாலும், அவன் ஹஜ் செய்திருந்தாலும், அவனுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, அவன் தன்னை திருத்திக் கொள்ளாதவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிந்தித்து பாருங்கள், நம்மவர்களிலே நாம் நமக்கு நாமே இஸ்லாம் என்கின்ற கண்ணாடியை முன்னால் வைத்துக் கொண்டு சிந்தித்து பாருங்கள். அங்கே நீங்களும் நானும் தெரிவோம், நீங்களும் நானும் தெரிவோம், நம்முடைய உருவங்கள் தெரியும். அதனால தான் நம்மால் முனாஃபிக்குகளை அடையாளம் காண முடியவில்லை. சஹாபா பெருமக்கள் அடையாளம் கண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்கு மற்றொரு சின்ன அடையாளத்தை சொன்னார்களாம். ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸிலே இருக்கின்றது, இன்னஹா தைனி ஸலாத்தைனி அதுக்கல ஸலாத்தி அலா முனாஃபிகைனி. இந்த 2 தொழுகை இருக்கின்றதே, 2 தொழுகைகள், இஸ்ஸாவும் சுபுகும் இருக்கின்றதே, அதனுடைய ஜமாத்திலே முனாஃபிக்குகளை உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? முனாஃபிக்குகளுக்கு தொழுகை பெரும் பாரமாக இருக்கும். குர்ஆன் சொல்லுகின்றது, தொழுங்கள் என்று கட்டளையிட்டு குர்ஆன் சொல்லுகின்றது. தொழுகை யாருக்கு பாரமாக இருக்காது தெரியுமா? எவர்கள் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படுகின்றார்களோ, எவர்கள் அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு குர்ஆன் தொழுகை பாரமாக இருக்காது, மற்ற அத்துணை பேருக்கும் பாரமாக இருக்கும் என்று கூறுகின்றது. குர்ஆன் சொல்கின்றது, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, சபரை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலா ஹாசின். யாருக்கு இது பாரமாக இருக்காது என்று சொன்னால், யாருக்கு அது பெரும் பாரமாக இருக்காது என்று சொன்னால், யாருக்கு அது பெரும் பலுவாக இருக்காது என்று சொன்னால், யாருக்கு அது சுமையாக இருக்காது என்று சொன்னால், யாருக்கு அது இலகுவாக இருக்கும் என்று சொன்னால், எவர்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சுகின்றார்களோ, ஹாசியின், எவர்கள் அஞ்சாவுக்கு அஞ்சுகின்றார்களோ, அஞ்சுவதை அல்லாஹ்விற்கு மட்டும் ஆக்கிக் கொள்கின்றார்களோ, மனிதர்களுக்காகவோ பொருளுக்காகவோ புகழுக்காகவோ படைத்தவர்களுடைய படைப்பினங்கள் எதற்காகவும் ஆக்கிக் கொள்ளாமல் அல்லாஹ்க்கு மட்டும் யார் ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த தொழுகை பாரமாக இருக்காது என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள் 2 தொழுகைகள் முனாஃபிக்குகளுக்கு பாரமாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பிற்கினிய சகோதரர்களை, சிந்தனை செய்து பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது நாம் சஹாபாக்களினுடைய அந்த அடையாளமிடுதலை, அந்த குறியீட்டை நாம் ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு, ஒரு அமைப்பாக எடுத்துக்கொண்டு குர்ஆனின் இஸ்லாம் என்கின்ற கண்ணாடியின் முன்னால் நாம் நின்றால் நாம் நாமாக தெரிவோமா? மூமினாக தெரிவோமா? குர்ஆன் சொல்கின்றதே, மூமின்களுடைய உயிரை விலைக்கு வாங்கி விட்டதாக குர்ஆன் சொல்கின்றது. சூரா தௌபாவிலே சொல்கின்றது, மூமின்களுடைய விலையை, மூமின்களுடைய உயிரை நாம் விலைக்கு வாங்கி விட்டோம் என்று. இன்னல்லாஹ் ஹஸ்தரா அலல் மூமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலுஹும்.
மூமின்களுடைய பொருளையும் உயிரையும் விலைக்கு வாங்கி விட்டதாக சொல்லுகின்றதே, அந்த மூமினாக அந்த கண்ணாடியிலே நாம் தெரிவோமா அல்லது முனாஃபிக்காக தெரிவோமா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகின்றேன். சிந்தனை செய்து பாருங்கள். அதனால் தான் நம்மால் முனாஃபிக்கு யார், முஸ்லிம் யார், மூமின் யார் என்பதை அடையாளமிட தெரியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிக்குகளை இறை நிராகரிப்பவர்களாக அறிமுகப்படுத்தவில்லை. இறைவனை மறுத்தவர்கள், ஏக இறை கொள்கையை வெறுத்தவர்கள் என்று சொல்லவில்லை. தௌஹீதை நிராகரித்தவர்கள் என்று சொல்லவில்லை. ஏகத்துவவாதிகள் என்று இல்லை என்று சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்கின்றான் தெரியுமா? வமினன் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் ஈமான் கொண்ட ஏகத்துவவாதிகள் என்று சொல்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிக்குகளை சொல்லுகின்ற போது, முனாஃபிக்குகளுக்கு இந்த அடையாளத்தை சொல்லி காட்டுகின்ற போது சொல்கின்றான், அவர்கள் தன்னை ஈமான் கொண்டதாக சொல்லக்கூடியவர்கள், ஆகிரத்தை ஈமான் கொண்டதாக சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டதாக சொல்லக்கூடியவர்கள். இப்படி சொல்லி என்ன செய்ய ஆசைப்படுகிறார்கள் தெரியுமா? வயுஹாதிஊன அல்லாஹ வ ஆமனூ வல்லதீன ஆமனூ. அவர்கள் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்ற ஆசைப்படுகின்றார்கள். அதுதான் முனாஃபிக். முனாஃபிக் அல்லாஹ்வை மறுத்தவர்கள் அல்ல, நிராகரிப்பவர்கள் அல்ல, ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள் அல்ல, கபரிலே சென்று வீழ்ந்து கிடக்கக்கூடியவர்கள் அல்ல, இறைவனை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல, இறைவனை போன்று பல இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல, இறைவனுக்கு அவதார குறிப்புகளை கூறக்கூடியவர்கள் அல்ல, மாறாக இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், ஓரிரை கொள்கை என்கின்ற கொள்கையிலே அடித்தளமிட்டவர்கள், தங்களுக்கும் ஓரிரை கொள்கை இருப்பதாக பிதற்றிக் கொள்ளக்கூடிய பொய்காரர்கள், அயோக்கியர்கள். மாறாக அல்லாஹ் சொல்கின்றான், யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ. தங்களுடைய ஈமானை ஃபர்தாவாக மாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள், தங்களை மறைத்துக் கொள்வதற்கு ஆசைப்படக்கூடியவர்கள், மாமின் அல்லாஹ்வையும் மூமின்களையும் ஏமாற்றுவதற்கு திட்டம் போட்டவர்கள், ரசூலை ஏமாற்றுவதற்கு திட்டம் போட்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குத்துபாவை நடத்துவதற்காக வெள்ளிக்கிழமை எழுந்து நிற்கின்ற காலங்களில் எல்லாம் அவர்களுக்கு முன்னால் அப்துல்லா இப்னு உபை என்கின்ற முனாஃபிக்கினுடைய தலைவன் எழுந்து நின்று சொல்வானாம், முஹம்மதே, முஹம்மது அவர்களே, நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்புதான், மதீனாவிற்கு வந்ததற்கு பின்புதான் நாங்கள் சுபிட்சம் பெற்றோம், நாங்கள் பாக்கியம் பெற்றோம், நாங்கள் இன்னும் பெரும் கிருபைகளை அடைந்தோம். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கின்றீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய அதுவாக இருக்கின்றீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய இதுவாக இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் சொல்வார்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அயோக்கியர்களை பார்த்து சொல்கின்றான், இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். முனாஃபிக்குகள் பொய்யர்கள் என்று சொல்கின்றான். தங்களை ஈமானை, தங்களுடைய நம்பிக்கையை மறைப்பதற்கு ஃபர்தாவை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள், தங்களுடைய ஈமானை மறைப்பதற்கு ஃபர்தாவை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள், ஈமானை ஒரு ஃபர்தாக, ஒரு மறைப்பு பொருளாக ஆக்கிக் கொண்டவர்கள் முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அந்த முனாஃபிக்கினுடைய பண்பாடை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கின்றான், எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நன்மை விளைந்தால் இஸ்லாத்தில் இருப்போம், நன்மை விளைந்தால் காரியங்கள் ஆற்றுவோம், எங்களுக்கு நல்லது நடந்தால் காரியங்கள் ஆற்றுவோம், எங்கள் மீது பாக்கியங்கள் விளைந்தால் காரியங்கள் ஆற்றுவோம். நாங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் சரி, எதற்காக இருந்தாலும் சரி, அது எங்களுடைய லாபமாக இருக்க வேண்டும், எங்களுக்கு லாபம் தர வேண்டும், எங்களுக்கு வாய்ப்புகள் தர வேண்டும், எங்களுக்கு வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். நான் சொல்லவில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான் முனாஃபிக்குகளுடைய அடையாளமாக, வ மினன் நாஸி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின். ஓரத்திலே நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் மனித சமுதாயத்திலே இருக்கின்றார்கள். ஓரத்திலே நின்று கொண்டு, முழுமையாக அல்ல, ஹாராஃப் என்று சொல்லக்கூடிய ஹர்ஃபிலே நின்று கொண்டு, மதில் மேல் பூனையாக தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய தட்டழிந்து போன கேவலமானவர்கள் மனித சமுதாயத்திலே இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கு நன்மை ஏற்படும் என்று சொன்னால், அவர்களுக்கு பாக்கியம் ஏற்படும் என்று சொன்னால், அவர்களுக்கு சிறப்பு ஏற்படும் என்று சொன்னால்,
அவர்கள் புகழப்படுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் போற்றப்படுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் உச்சந்தலையில் வைத்து மிச்சி கொண்டாடப்படுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் மீது நன்மைக்கு மீது நன்மை வந்து குவிந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், அவர்கள் சொல்கிறார்கள் திருப்தி கொண்டு விடுவார்கள், சந்தோஷப்பட்டு விடுவார்கள், இஸ்லாத்தின் மீது தங்களுக்கு பரிவு இருப்பதாக காட்டிக் கொள்வார்கள், பக்தி இருப்பதாக காட்டிக் கொள்வார்கள், இஸ்லாம் என்கின்ற போர்வையை மிக வேகமாக அணிந்து கொண்டு உலகத்திற்கு உலா வருவார்கள். அதே அயோக்கியர்கள், அதே அக்கிரமக்காரர்கள் அவர்களுக்கு ஏதேனும் சோதனை வந்துவிடும் பட்சத்தில், ஃபித்னத் என்கின்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தினான், அவர்களுக்கு ஏதேனும் சோதனை வந்துவிடும் பட்சத்தில், அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏதேனும் சோதனை அவர்கள் தொடரும் பட்சத்தில் இன்கலபு அலா வஜ்ஹிஹி, தங்களுடைய முகத்தை திருப்பி பாராதவர்களாக குதிகாலில் பிரதி அடைக்க ஓடோட தொடங்கி விடுவார்கள். இவர்கள் தான் முனாஃபிக்குகள். அல்லாஹ் முனாஃபிக்குகளுக்கு ஒரு டெஸ்கிரிப்ஷன் தருகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித சமுதாயத்தினுடைய அடிப்படையை சிதைக்கக்கூடிய அயோக்கியர்களை பற்றி, மனித சமுதாயத்தினுடைய எண்ணங்களை உடைத்து நுறுக்கக்கூடிய அயோக்கியர்களை பற்றி ஒரு அழகிய டெஸ்கிரிப்ஷன் தருகிறான். இன்கலபு, திரும்பி சென்று விடுவார்கள். கலபு என்கின்ற வார்த்தைக்கு குதிகாலிலே திரும்பி செல்லுதல் என்ற அர்த்தம். இன்கலபு அலா வஜ்ஹிஹி, தன் முகத்தை திருப்பிக் கொண்டு, ஓரம் வைத்துக் கொண்டு முகத்தை தன் புது குதிகால்களால் திருப்பி ஓடோடி விடுவார்கள். இதுதான் முனாஃபிக். பாருங்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய இந்த டெஸ்கிரிப்ஷனை என்னோடும் உங்களோடும் ஒப்பிட்டு பாருங்கள். நீங்களும் நானும் இந்த டெஸ்கிரிப்ஷனுக்கு முன்னால், இந்த விளக்க உரைக்கு முன்னால், இந்த வியாக்கியானத்திற்கு முன்னால் யாராக இருக்கின்றோம்? அல்லாஹ் சொல்கின்றானே, இன்னல்லாஹ் அஸ்தரா அல்லல் மூமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலுஹும் என்று சொல்கின்றானே, என்னுடைய பொருளையும் உங்களுடைய பொருளையும், என்னுடைய உயிரையும் உங்களுடைய உயிரையும் விலைக்கு வாங்கி கொண்ட மூமின்களாக நீங்கள் நானும் இருக்கின்றோமா? இல்லை. வாதல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் குஃபார நார் ஜஹன்னம என்று சொல்கின்றானே, வாக்களிக்கப்பட்ட முனாஃபிக்கான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குஃபார்களுக்கும் நார் ஜஹன்னம, நார் தான் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்றானே. ஹாலிதீன ஃபீஹா ஹிய ஹஸ்புஹும் என்று சொல்கின்றானே. அவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை சற்று நேரம் சிந்தனை செய்து பாருங்கள். யாராக இருக்கின்றோம் நாம்? என்னுடைய தலைப்பினுடைய நோக்கமே அதுதான். யாரையும் குறை சொல்வதல்ல, யாருக்கும் பட்டயம் கட்டுவதல்ல, யாருக்கும் பெயர் சொல்வதல்ல. என்னுடைய நோக்கம் அதுவே அல்ல. அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கின்றேன், என்னுடைய நோக்கம் யாருக்கும் பட்டயம் கட்டுவதல்ல, யாரையும் குறித்து கேலி செய்வதல்ல. கேலி செய்வதெல்லாம் முனாஃபிக்குடைய பண்பாடு என்று சொல்கின்றான். குர்ஆன் சொல்கின்றது, இன்னமா நஹனு முஸ்தஹ்சிஊன். முனாஃபிக்குகள் அடிக்கடி மூமின்களை பார்த்து சொல்வார்களா, நாங்கள் இவர்களை கேலி செய்து கொண்டிருந்தோம். இன்னமா நஹனு முஸ்தஹ்சிஊன், இவர்களை நாங்கள் கேலி செய்து கொண்டிருந்தோம், நையாண்டி செய்து கொண்டிருந்தோம், நக்கல் செய்து கொண்டிருந்தோம். அதுவல்ல என்னுடைய நோக்கம். கேள்வி என்னுடைய நோக்கம் எல்லாம் நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்கின்ற புகாரியும் கேட்டுக் கொண்டிருக்கின்ற நீங்களும் யாராக இருக்கின்றோம்? மூமினாக இருக்கின்றோமா? சஹாபா பெருமக்களுடைய வாரிசுகளாக இருக்கின்றோமா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் சொல்கின்றது, ரலியல்லாஹு அன்ஹு வரலு, திருப்திப்பட்டுக் கொண்ட அந்த சஹாபாக்களுடைய சாத்வீக சமுதாயத்தினுடைய அங்கத்தினராக இருக்கின்றோமா? உறுப்பினராக இருக்கின்றோமா? அல்லது அந்த சஹாபாக்களை எதிர்த்து, அந்த சஹாபாக்களுக்கு எதிராக சதி வேலை செய்து சூழ்ச்சி செய்து அந்த சஹாபாக்களை குழியில் வீழ்த்தி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முயற்சித்த முனாஃபிக்காக இருக்கின்றோமா? இதுதான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகின்றன. யாராக இருக்கின்றோம் நீங்களும் நானும்? அன்பிற்கினிய சகோதரர்களே, முனாஃபிக்குகளை பற்றிய இந்த சின்ன டெஸ்கிரிப்ஷன் விமர்சன வியாக்கியானத்தோடு நான் என்னுடைய தப்சீருக்குள் புகழ்கின்றேன். குர்ஆனை ஆராய்கின்ற ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களும் சொல்லுகின்றார்கள், குர்ஆன் அதிசயத்தக்க ஒரு மாபெரும் அற்புதம் என்று சொல்லுகின்றார்கள். குர்ஆனை மொழிபெயர்த்து விட்டு மர்தேகா பிக்தால் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய உலகிலேயே ஒரு ஆங்கிலேயரால் குர்ஆன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொன்னால் அது மர்தேகா பிக்தாலால் தான். அந்த ஆங்கிலேயரான மர்தேகா பிக்தால் குர்ஆனை மொழிபெயர்த்து விட்டு சொன்னார், I just translate Quran but not a glorious Quran என்று சொன்னார். நான் குர்ஆனை மொழிபெயர்த்திருக்கின்றேன், மகத்துவமிக்க புண்ணியமான குர்ஆனை அல்ல. அந்த பாக்கியமிகு குர்ஆனை, அதனுடைய அழகை, அதனுடைய அடிப்படையை, அதனுடைய விமர்சையை வார்த்தைகளிலிருந்து பார்ப்பதாக இருந்தால் கூட நம்மால் அது காண்பிக்கின்ற வியாக்கியானத்தையும் விசாலத்தையும் பார்த்து
பூரித்து போய் விடுவோம். இன்னும் நாம் குர்ஆனாக மாறவில்லையே என்று வெட்கப்பட்டு விடுவோம். காரணம் என்ன தெரியுமா? ஆயிஷாவிடத்திலே கேட்டார்கள் ரசூலுல்லாவை பற்றி. ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, வாழ்வு எப்படி இருந்தது என்று. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பற்றி கேட்ட மறுநிமிடமே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், குர்ஆனாக இருந்தது என்று சொன்னார்கள். அந்த குர்ஆனாக நான் மாறவில்லையே என்கின்ற வருத்தம் நமக்கு வந்துவிடும். வார்த்தைகளில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகாக தேர்ந்தெடுக்கின்றான் என்று பாருங்கள். குர்ஆனிலே முதலிலே ஓதிய உங்களுக்கு வசனம், இன்னல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத்து பஅலுஹும் மின் பஅல் என்று சொல்கின்றான். முனாஃபிக்கான ஆண்களும் முனாஃபிக்கான பெண்களும் ஒருவர் மற்றவரை போன்றவர் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 வசனங்கள் தள்ளி மூமின்களை சொல்லும்போது சொல்கின்றான், ஒல் மூமினீன ஒல் மூமினாத்தி பஅலுஹும் அவுலியாஉ பஅல் என்று சொல்லுகின்றான். எவ்வளவு அழகான வார்த்தை! இங்கு மின் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான், அங்கு அவுலியாஉ என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகின்றான். பார்ப்பதற்கு என்னமோ மின் போன்று தெரியும், பார்ப்பதற்கு என்னமோ அவுலியாவு போன்று என்று தெரியும். இல்லை, சமூகத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையினுடைய ஆதாரத்தையே மாற்றிவிடுகின்றான் ஒற்றை சொல்லிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. முனாஃபிக்குகளை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்கின்றான், இவர்கள் ஒருவர் மற்றவரை போன்றவர்கள். மூமின்களை பற்றி சொல்லும்போது இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள் என்று சொல்லுகின்றான். பாருங்கள், மூமின்களை பற்றி சொல்லிய வார்த்தையை உங்களுடைய மனதிலே ஆழமாக பதித்து வைத்துக் கொண்டு முனாஃபிக்கை எடை போட்டு பாருங்கள். பாலுஹுமின் பாலிலிருந்து எத்தனை விஷயங்கள் தெரியும் தெரியுமா? முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், மூமின்களை ஏமாற்றுவதிலே, மூமின்களுக்கு எதிராக போராடுவதிலே, மூமின்களுக்கு நயவஞ்சகம் செய்வதிலே ஆண்களும் பெண்ணும் ஒன்றாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், யஹ்திஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ. மூமின்களை ஏமாற்றுவதில், அல்லாஹ்வை ஏமாற்றுவதில் மூமின்கள் முனாஃபிக்கான ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி ஒரே மாதிரி இருப்பார்கள். வித்தியாசத்தை பார்க்க முடியாது உங்களால். எந்த விதமான அபிப்பிராய பேதங்களையும் உங்களால் பார்க்க முடியாது. ஒரே மாதிரி இருப்பார்கள். ஒரே சட்டியில் செய்த ஒரே களிமண்ணில் செய்தவர்களை போன்று இருப்பார்கள். ஒரே அச்சில் வார்த்தவர்களை போன்று இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லினான், இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன். கேலி கிண்டல் செய்வதிலே, மூமின்களை நக்கல் செய்வதிலே, மூமின்களை நையாண்டி செய்வதிலே, மூமின்களை அவமதிப்பதிலே, மூமின்களை கேவலப்படுத்துவதிலே ஒரே மாதிரி இருப்பார்கள். மூமின்களுக்கு ஏதேனும் துன்பம் வந்துவிட்டால், மூமின்களுக்கு ஏதேனும் துயரம் வந்துவிட்டால், மூமின்களுக்கு ஏதேனும் வருத்தம் ஏற்பட்டு விட்டால் அதை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைவதிலே, அதை பார்த்து புலங்காகிதம் அடைவதிலே, அதை பார்த்து மகிழ்ந்து போவதிலே, பூரிப்படைவதிலே முனாஃபிக்கான ஆண்களும் முனாஃபிக்கான பெண்களும் ஒரே மாதிரியானவர்கள். வயின் துஸீபுஹும் ஸய்யத்தன் ஃபயஃப்ரிஹூன். அவர்கள் பூரிப்படைந்து விடுவார்களாம். உங்கள் மீது ஏதேனும் துன்பம் வந்து விட்டால், உங்களுக்கு ஏதேனும் துயரம் வந்து விட்டால், உங்களுக்கு ஏதேனும் அழிவு வந்து விட்டால், உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டால் அதை பார்த்து பூரிப்படைந்து விடுவார்களாம், புலங்காகிதம் அடைந்து விடுவார்களாம். அதே போன்று மூமின்களுக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டு விட்டால், மூமின்களுக்கு ஏதும் பாக்கியம் ஏற்பட்டு விட்டால், மூமின்களுக்கு ஏதும் கிருபை ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பொறுத்துக் கொள்ள மாட்டார்களாம். மன எரிச்சலிலே துரிந்து விடுவார்களாம். மன எரிச்சலிலே, மனதினுடைய அடித்தளத்திலே இருக்கக்கூடிய வெறித்தனத்திலே இறைவனுக்கு எதிராகவே சிந்திக்க தொடங்குகிறார்களாம். குர்ஆன் சொல்கிறது, வயின் தம்சஸ்கும் ஃபஸனத்தன் தஸூமுஹும். அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாதாம். மன எரிச்சலிலே விதிம்பி போவார்களாம். இறைவன் உரிய புறத்தில் இருந்து ஏதேனும் நன்மை முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டு விட்டால், மூமின்களுக்கு ஏற்பட்டு விட்டால். முனாஃபிக்கினுடைய பண்பாடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அது மட்டுமல்ல, மூமின்களுக்கு எதிராக ஆலோசனை செய்வதாக இருந்தாலும் சரி, மூமின்களுக்கு எதிராக அயோக்கியத்தனம் செய்வதாக இருந்தாலும் சரி. அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த வேண்டிய காரணத்திலே, ஐபிபி இருக்கக்கூடிய காரணத்தால் உங்களுக்கு மத்தியிலே வசூல் கேட்டு வருகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையில் உங்களால் எவ்வளவு அதிக முடியுமோ அவ்வளவு செய்யும்படி செய்யுங்கள். மூமின்களுக்கு எதிராக மூமின்களுக்கு எதிராக சதி ஆலோசனை செய்வதிலே, மூமின்களுக்கு எதிராக துவேஷங்களை உருவாக்கி விடுவதிலே, மூமின்களுக்கு எதிராக போராடுவதிலே அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒருவர்களாக இருப்பார்கள். யதனஜ்ஜௌன பில் இஸ்மி வல் உதுவான். மூமின்களுக்கு எதிராக சதி ஆலோசனை செய்வதிலே ஒரே மாதிரியானவர்கள். இது மட்டுமல்ல, ஈமானை விட்டு குஃபரை விலக்கி வாங்குவதாக இருந்தாலும் சரி, நன்மையை விட்டு தீமையை விலக்கி வாங்குவதாக இருந்தாலும் சரி,
ஈமானை விட்டு குஃப்ரை விலக்கு வாங்குவதாக இருந்தாலும் சரி, நன்மையை விட்டு தீமையை விலைக்கு வாங்குவதாக இருந்தாலும் சரி, முனாஃபிக்குகள் அத்துணை பேரும் ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள். குர்ஆன் சொல்கின்றது, உலாயிக அல்லதீன நஸ்தரவுல் லலாலத பில் ஹுதா. ஈமானை விட்டு நன்மையை விட்டு அவர்கள் தீமையை விலைக்கு வாங்கக்கூடியவர்கள். இன்னல்லதீன நஸ்தரவுல் குஃப்ர பில் ஈமான். குஃப்ருக்காக ஈமானை விலைக்கு வாங்க, ஈமானை விட்டு குஃப்ரை விலைக்கு வாங்கக்கூடியவர்கள். இது போன்ற எல்லா செயல்களிலும் அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள், ஆனால் ஒருபோதும் நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். இதுதான் குர்ஆன். பாலுகும் மின் பாலின், ஒருவர் மற்றவரை போன்றிருப்பார்களே ஒழிய ஒருபோதும் ஒரு காலத்திலும் நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய அடிப்படை காரணம், அவர்களுடைய ஃபண்டமெண்டல் காரணம் குர்ஆன் சொல்கின்றது, நான் சொல்லவில்லை. அவர்களுடைய அடிப்படை காரணம், அவர்கள் தீமை செய்வதில் ஒன்றாக இருக்கின்றார்கள், புரட்சி செய்வதிலே, இஸ்லாத்திற்கு எதிராக கலகம் செய்வதிலே ஒன்றாக இருக்கின்றார்கள், குழப்பம் விளைவிப்பதில் ஒன்றாக இருக்கின்றார்கள், குழப்பம் விளைவிப்பதிலே ஒன்றாக இருக்கின்றார்கள், மூமின்களுக்கு எதிராக போராடுவதிலே ஒன்றாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒருபோதும் தங்களுக்குள்ளே நண்பர்களாக இருந்ததில்லை. காரணம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய போராமை, ஒருவன் மற்றவனை பற்றி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கருத்து, ஒருவன் மற்றவன் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, ஒருவன் மற்றவர்கள் மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய ஆதாரம், இதெல்லாம் அவர்களுடைய ஒரே அடிப்படை என்ன தெரியுமா? போராமை. குர்ஆன் சொல்கின்றது, ஃபீ குலூபிஹிம் மரலுன். நோய் பிடித்த இருதயத்தின் சொந்தக்காரர்கள், நோய் பிடித்த இருதயத்தின் சொந்தக்காரர்கள், உள்ளத்திலே போராமை என்னும் நோய் வலிந்து சீலாகி போனவர்கள். ஃபஸாதத்துஹுமுல்லாஹு மரலா. அல்லாஹ் அந்த சீலை மென்மேலும் அதிகப்படுத்தி விட்டான். கேவலமானவர்கள், அசிங்கமானவர்கள், ஒருபோதும் தங்களுக்குள்ளே கூட நண்பர்களாக இருப்பதாக சாட்டிக் கொள்ள விட மாட்டார்கள். பிறருடைய சமாதியிலே தன்னுடைய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்ப ஆசைப்படக்கூடியவர்கள், பிறருடைய சாவிலே, பிறருடைய அழிவிலே தன்னுடைய வாழ்க்கைக்கு வளம் தேடக்கூடியவர்கள், பிறருடைய ஆத்ம திருப்தியை தங்களுடைய இறைச்சலாக எண்ணக்கூடியவர்கள், பிறருடைய சந்தோஷத்தை தன்னுடைய சாவுமணியாக எண்ணக்கூடியவர்கள். அவர்கள் தங்களுக்கு மத்தியிலும் நண்பர்களாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள், உதவியாளர்களாகவும் இருக்க மாட்டார்கள். அதனால் தான் அல்லாஹ் மூமின்கள் விஷயத்திலே ஒல் மூமினூன ஒல் மூமினாத்தி பாலுஹும் அவுலியாஉ பால் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிக்குகள் விஷயத்திலே ஒல் மூமி அல் முனாஃபிகூன ஒல் முனாஃபிகாத்து பாலுஹும் மின் பாலு என்று சொல்லுகின்றான். ஒருவர் மற்றவர்களை போன்றவர்கள் இருப்பார்கள், தோற்றத்தில் ஒத்திருப்பார்கள், பேச்சிலே ஒத்திருப்பார்கள், நாகரிகத்தில் ஒத்திருப்பார்கள், சிந்தனையில் ஒத்திருப்பார்கள், செயல்களில் ஒத்திருப்பார்கள், தவறுகளில் ஒத்திருப்பார்கள், எல்லாவற்றிலும் ஒத்திருப்பார்கள். ஒருபோதும் நண்பர்களாக உதவியாளர்களாக இருக்கவே மாட்டார்கள். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தீர்மானம். சிந்தனை செய்து பாருங்கள், இப்பொழுது எண்ணி பாருங்கள், நீங்களும் நானும் எங்கு இருக்கின்றோம்? முஸ்லிம்களே, நீங்களும் நானும் எங்கு இருக்கின்றோம்? மூமின்களே, நீங்களும் நானும் எங்கு இருக்கின்றோம்? யாராக இருக்கின்றோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூமின்களை பற்றி சொல்லுகின்ற போது, முஸ்லிம்களை பற்றி சொல்லுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஒரு உடம்பை ஒத்தவன் என்று சொன்னார்கள், ஒற்ற உடலை ஒத்தவன் என்று சொன்னார்கள். உடலினுடைய ஒரு பகுதி எங்கேனும் ஒரு இடத்திலே தைக்கப்பட்டு வேதனைக்கப்பட்டால், வலி ஏற்பட்டால், அந்த வலியை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாதவன், எப்படி உடல் சகித்துக் கொள்ளாதோ அதுபோன்று சகித்துக் கொள்ள முடியாதவன், அதற்காகவே தன்னை தயார்படுத்திக் கொண்டு தனக்குரியதை எல்லாம் வெளிப்படுத்தி அந்த முஸ்லிமுக்கு பாதுகாப்பதற்காக, முஸ்லிமுக்கு உதவி செய்வதற்காக, முஸ்லிமினுடைய துன்பத்தை நீக்குவதற்காக, முஸ்லிமினுடைய யதார்த்தத்தை வளர்ப்பதற்காக, நன்மையை உருவாக்குவதற்காக, அவனுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்துவதற்காக, வளத்தை ஏற்படுத்துவதற்காக ஓடோடி போவானே, அந்த மூமினாக நீங்களும் நானும் இருக்கின்றோமா? அல்லது தங்களுக்கு மத்தியில் 1000 சதி ஆலோசனைகள் தவறுகள் செய்து கொண்டிருந்தாலும் ஒருவர் மற்றவரை போன்ற முனாஃபிக்குகளாக இருக்கின்றோமா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நம்மை உருவாக்குவதற்கான கேள்வி. பிறரை பற்றிய கவலையை விட்டு விடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறரை பற்றிய கவலையை யார் ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னுடைய குற்றங்களை குறித்த சிந்தனையில் ஆழ்ந்து விடுகின்றானோ அவன் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு தயாராகி விட்டான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் உண்மை. பிறர் குற்றங்களை ஓரம் கட்டி வைத்து விடுங்கள், ஒதுக்கி வைத்து விடுங்கள். அதை பற்றிய கவலை நமக்கு தேவையில்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே போய் சொல்லிக் கொள்ளட்டும். குர்ஆன் சொல்லுகின்றது, ஒருவனுடைய சுமையை மற்றொருவன் சுமக்க மாட்டான். சுமக்கப்படாத சுமைக்காக நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தூக்கி கடாசி விடுங்கள். இந்த உலகத்திலே நான் சுமக்க போகின்ற சுமை, நான் தூக்கி கொண்டு போகின்ற சுமை,
என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் குற்றவாளியாக நிற்பதற்கான வாய்ப்புள்ள சுமை சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையை அவர்களை பற்றி சொல்லுகின்றான். யஅமுரூன பில் முன்கர் வ யன்ஹவுன அனில் மஅரூஃப். தீமைகளை பரப்பிக் கொண்டு திரிவார்கள், தீமைகளை விசாலப்படுத்திக் கொள்வார்கள், தீமையை வாழ்க்கையாக்கி விடுவார்கள். தீமையை உலகம் முழுவதும் போற்றுவதற்காக அவர்கள் ஒரு சமுதாயமாகவே களமிறங்கி செயல்பட தொடங்கி விடுவார்கள். அதே போன்று நன்மையை அழித்து விடுவதிலே, நன்மையை ஓரம் கட்டுவதிலே, நன்மையை வெறுப்பதிலே, நன்மைக்கு எதிராக போராடுவதிலே அவர்களுக்கு சளைத்தவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. நான் சொல்லவில்லை, சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் சொல்லுகின்றான் தன்னுடைய குர்ஆனிலே, யஅமுரூன பில் முன்கர் வ யன்ஹவுன அனில் மஅரூஃப். வரலாறு நெடுகிலும், சாம்ராஜ்யங்களை சாய்த்த வரலாறு நெடுகிலும், இடிந்து விழுந்த கோபுரங்களினுடைய சாம்ராஜ்யங்களுடைய வரலாறு நெடுகிலும் இந்த அயோக்கியர்களுடைய கைவரிசை ஆயிரம் ஆயிரம் குவிந்து கிடக்கின்றன. இவர்கள் செய்தவைகள் ஒன்றும் நெஞ்சம் அல்ல. இந்தியாவினுடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழித்ததிலே மிக பெரும் பங்கு இந்த முனாஃபிக்குகளுக்குத்தான் உண்டு. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இழந்துவிட்டு இந்த இந்திய சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் பிச்சைக்காரர்களாக நடுரோட்டிலே கையேந்தி நின்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், தன்னுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், தன்னுடைய உரிமைகளுக்கு வாழ்வில்லையே, வழி இல்லையே, வசதி இல்லையே என்று வக்கற்று போய் நிற்கின்றது என்று சொன்னால், ஏங்கி தவித்துக் கொண்டு நிற்கின்றது என்று சொன்னால், இந்த அத்தனைக்கும் காரணம் இந்த முனாஃபிக்குகள். திப்பை காட்டி கொடுத்தவர்கள் இவர்கள்தான், பகதூர் ஷாவை காட்டி கொடுத்தவர்கள் இவர்கள்தான், சிராஜு தௌலாவை காட்டி கொடுத்தவர்கள் இவர்கள்தான், இஸ்லாமிய உலகத்தை சீரழித்த அயோக்கியர்கள் இவர்கள்தான். வரலாறு நெடுகிலும் இந்த அயோக்கியர்களுடைய சான்றுகள் ஏராளம் ஏராளம். படித்து பார்ப்பதற்கு வெட்கமாக இருக்கின்றது, கேவலமாக இருக்கின்றது. அசிங்கங்களின் மீது இந்த சமுதாயத்தினுடைய இந்த மக்களினுடைய சாம்ராஜ்யங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களை பற்றி கடந்த காலங்களில், அண்மை காலங்களில் நடந்த விஷயங்களை குறித்து ஆராய்வதற்கு முன்னால் இந்த முனாஃபிக்குகளை நமக்கு அடையாளமிட்டு காட்டினார்களே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்மளுடைய உயிரினும் மேலான இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய வரலாற்றில் இருந்து ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி காண்பிக்கின்றேன். சாதாரண சம்பவம், அற்பமான செயல், மிக மிக அற்பமான செயல், மிக மிக அற்பமான செயல். உங்களுடைய வீட்டில், என்னுடைய வீட்டில் எத்தனையோ முறை நடந்து இருக்கக்கூடிய செயல்கள், எத்தனையோ முறை நடந்து வந்திருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் கண்டும் காணாமல் விட்டிருப்போம். அந்த ஒரு சிறு செயல் பெருமானார்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்றது. அந்த செயலை கயிறாக, மணலை கயிறாக திரித்து, வானத்தை வில்லாக வளைத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இன்று வரை வெஸ்டர்ன் ஓரியண்டலிஸ்ட் கூட அவதூறு சொல்வதற்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அயோக்கியத்தனத்தினுடைய சாம்ராஜ்யவாதிகள் முனாஃபிக்குகள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு விதி இழைக்கப்பட்ட கொடுமை நாம் எல்லோரும் தெரியும். வரலாற்றிலே வரலாறாக படித்திருக்கின்றோம். வெறுமன ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவமாக படித்திருக்கின்றோம், அதிசயப்பட்டிருக்கின்றோம். ஆயிஷா அவர்களும் அதிசயப்பட்டது போன்று ஏதோ அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு விளக்கத்தை தந்திருப்பான் என்று நான் எண்ணினேன். குர்ஆனை இறக்கி அதன் மூலம் படிப்பினையை உலக சமுதாயத்திற்கு தருவான் என்று நான் எண்ணவில்லை என்று ஆயிஷா சொன்னார்களே, அப்படி அதிசயித்து நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் படிப்பினை பெறவில்லை. நாம் படிப்பினை பெறவில்லை. ஆயிஷா அவர்களின் மீது சுமத்தப்பட்ட அந்த கொடுங்கோன்மையை இன்று வரை வெஸ்டர்ன் ஓரியண்டலிஸ்ட் கூட, இந்துத்துவவாதிகள் கூட இஸ்லாத்தின் மீது கரைபடிவதற்கு, இஸ்லாத்தின் மீது தூசிவாரி தூற்றுவதற்கு, இஸ்லாத்தின் மீது துப்புவதற்கு, எச்சல் துப்புவதற்கு, காரி வீழ்வதற்கு காரணகர்த்தமான ஒரு சம்பவத்தை உருவாக்கி விட்டார்கள் என்று சொன்னால் அது இந்த முனாஃபிக்குகள், அயோக்கியர்கள், சஹாபாக்கள் அல்ல. சஹாபாக்கள் என்று எவனேனும் சொன்னால் அவன் அல்லாஹ்வினுடைய லானத்துக்குரியவன். எவன் சொன்னாலும் சரி, அவன் அல்லாஹ்வுடைய லானத்துக்குரியவன். சஹாபாக்களை பழிப்பவர்களை அல்லாஹ் லானத்துக்கு தான் ஆளாக்குவான். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னால் நேர்மையை பின்பற்ற தகுதியற்றவர்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே நேர்மையை பற்றி சிந்திக்க வெட்கமானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்களை குறித்து எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், பெருமானார் சொல்லுகின்றார்கள், லா துஸுப்பா ஸஹாபி, என்னுடைய சஹாபாக்களை திட்டி விடாதீர்கள், கண்டன சொல் சொல்லி விடாதீர்கள்.
கடுமையாக பார்த்து விடாதீர்கள். இது எந்த நிகழ்ச்சி தெரியுமா? ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்ச்சி இது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கும் காலித் பின் வலீதுக்கும் இடையிலே ஒரு சம்பவத்திலே பிரச்சனை வந்து விடுகின்றது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்ட முஹாஜிரின், மக்காவை சேர்ந்தவர் தான் காலித் இப்னு வலீதும். ஆனால் ஃபத்தே மக்காவுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இந்த சூழலிலே காலித் பின் வலீதுக்கும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே வருத்தங்கள் வந்து விட்டது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மானே, போதும் ஐயா, உம்முடைய அளப்பு எல்லாம் எனக்கு தெரியும். நீர் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நீர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்து கொண்டு போகலாம், எங்களை விட எல்லாவற்றையும் வேகமாக பேசலாம் என்று எண்ணிக்கொண்டீரோ என்று கேட்டபோது கேட்டுக்கொண்டிருந்த பெருமானார் சொன்னார்கள், போதும் நிறுத்து காலிதே. பெருமானார் சொன்னார்கள், போதும் நிறுத்து காலிதே. அப்துல் ரஹ்மான் செய்த ஒரு உயிர்த்த பழத்தினுடைய அளவை கூட உஹது மலை அளவு கொட்டி கிடக்கின்ற உன்னுடைய தங்கத்தை நீ தர்மம் செய்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சகாபாக்களுக்கு மத்தியிலே வந்த பிரச்சனைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஸுப்ப அஸ்ஹாபி, என்னுடைய சகாபாக்களை தவிர எனக்கும் சகாபாக்களுக்கும் வந்த பிரச்சனை அல்ல, உங்களுக்கும் சகாபாக்கும் வந்த பிரச்சனை அல்ல, காலித் பின் வலீதுக்கும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கும் இடையில் வந்த பிரச்சனைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் தெரியுமா? சகாபாக்களை ரசூல் மீது அபிமானம் கொண்டவர்கள் அவர்கள். ரசூல் சொன்னால் போதும். சாது பின் உபாதா சொன்னார்கள், சாது பின் முஆத் சொன்னார்கள், ரசூலுல்லாவே, எங்களை நோக்கித்தான் உங்கள் கை நீளுகின்றதா? நாங்கள் தான் அந்த அடையாளமிடப்பட்டவர்களா? எங்களிடத்திலா கேட்கின்றீர்கள் பத்ருக்கு வருவீர்களா என்று? சொல்லுங்கள், நீங்கள் கடலிலே குதிக்க வேண்டுமா? மலை முகட்டில் இருந்து குதிக்க வேண்டுமா? ஆற்றிலே ஒளித்தோடுகின்ற ஆற்றிலே ஓட வேண்டுமா? சொல்லுங்கள், செய்கின்றோம். அந்த சகாபாக்கள் தொழுவதற்கூட தகுதியற்ற திராணியற்றவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு முறையான சிந்தனையற்றவர்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பின்பற்றுவதிலே கேவலமான சிந்தனை படைத்தவர்கள், சகாபாக்களை பற்றி சிந்திப்பது என்று சொன்னால், இந்தியா போன்ற சமூக அமைப்பிலே நீங்கள் சகாபாவை பற்றி தவறான கருத்தை உருவாக்க ஆசைப்படுகின்றீர்கள், அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளாகிறீர்கள். அந்த சகாபாக்களில் யாரும் அன்னை ஆயிஷா அவர்கள் மீது பழி சுமத்தவில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் வார்த்தைகளை. குர்ஆன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றது. யாரும் பழி சுமத்தவில்லை. பழி சுமத்தியவன் முனாஃபிக். சூரா நூரை எடுத்து பாருங்கள், அங்கே சொல்கின்றது, பழி சுமத்தியவன் உங்களில் ஒருவன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒருவன் மீது நான் தண்டனைகளுக்கு ஆசைப்பட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன், அவன் பெயர் அப்துல்லா இப்னு உபை என்று சொன்னார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், சஹாபாக்கள் அல்ல, ஆதாரபூர்வமான ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அல்ல, பிரச்சனை இருக்கின்றதா என்று ஆராய்வதற்கான வாய்ப்பில்லாத ஹதீஸ், முத்தஃபீக் அலை, எல்லா கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆயிஷா அவர்களின் மீது பழி சுமத்திய முனாஃபிக்கினுடைய அந்த தன்மையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மதீனத்தினுடைய ஒழுக்க வாழ்க்கையை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். மதீனத்தை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். மதீனம் எவ்வளவு பற்றிய, எப்படி வாழ்ந்தது, எப்படி இருந்தது என்பது பற்றி. மதீனா என்று இன்று சொல்கின்றோம். பெருமானார் வைத்த பெயர் அதற்கு மதீனத்து தய்யிபா என்ற பெயர். பெருமானார் வைத்த பெயர் தூய்மையான நகரம் என்று. மதீனா என்கின்ற பெயரை பெருமானார் வைப்பதற்கு முன்னால் அதனுடைய பெயர் யத்ரீப். அந்த யத்ரீபினுடைய சமூக வாழ்க்கை, கலாச்சார வாழ்க்கை, சிந்தனை வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், மக்காவிலே கௌபாவை வலம் வருவது என்று சொன்னால், தவாப் செய்வது என்று சொன்னால், குறைசிகள் மட்டும்தான் ஆடையோடு வர வேண்டும். மற்றவர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் குறைசி அல்லாதவர்களாக இருந்தால் நிர்வாணமாகத்தான் வளம் பெற வேண்டும். இதுதான் எழுதப்படாத சட்டமாக குறைசிகள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அப்படி நிர்வாணமாக வளம் வந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்துல்லா இப்னு உமை. தன்னுடைய பெண்களுடைய நிர்வாணத்தை கேவலமாக 4 பேருக்கு முன்னால் பார்ப்பதை பார்த்து கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் அப்துல்லா இப்னு உபை. அந்த அப்துல்லா இப்னு உபையினுடைய சமூகம் இன்னும் எவ்வளவு கீழாக இருந்தது என்று சொன்னால், யத்ரீபிலே
தங்களுடைய வட்டி பணத்தை பயன்படுத்தி பொருளாதாரத்தை தங்களுடைய கைகளிலே வைத்துக் கொண்டு ஆட்டி படைத்த காரணத்தினால் ஈதர்களுடைய ஒப்பாட்டிகளாக மதினத்து பெண்கள் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். இப்படி கேவலமான ஒழுக்க ரீதியில் தரம் குறைந்து கிடந்த மதினாவை ஒழுக்கத்தை நிறைவுபடுத்துவதற்காகவே இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நாயகம் திருமேனி உள்ளே புகுந்ததற்கு பின்பு முழு மதினாவையே மாற்றினார்கள். எப்படி தெரியுமா? பத்ர் யுத்தத்திற்கு பின்பு பனி கைனுகா என்கின்ற ஒரு யூத சமுதாயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெற்றியை பொறுக்க முடியாதவர்கள், வெற்றியை பார்த்து பரிதாபப்பட்டவர்கள், வெற்றியை பார்த்து விரும்பி போனவர்கள், கோபப்பட்டு கிடந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக எத்தனையோ விஷயங்களை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அப்பொழுதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு சில வருடங்களுக்கு முன்னால் தான் புஆத் என்கின்ற ஒரு போர் நடக்கின்றது. ஹஜ்ரஜ் கூட்டத்திற்கும் ஹவுஸ் கூட்டத்திற்கும் இடையிலே மிக பிரம்மாண்டமான போர், பெரும் போர். அந்த போரிலே எல்லா வகையான அரபிகளும் அழிந்து விட்டார்களோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மோசமான போர். அந்த போரினுடைய விஷயங்களை எல்லாம் மீண்டும் தூண்டிவிட்டு முஸ்லிம்களுக்கு இடையிலே சண்டை மூட்டி விடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் யூதர்கள். ஒன்றும் நடக்கவில்லை. அவுரஜும் கஸ்ரஜும் அவுசும் கஸ்ரஜும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள், கீழ்ப்படிந்து கிடந்தார்கள். இந்த சூழலிலே ஒரு அன்சாரி பெண் பனு கைனுகாவினுடைய சமூக அமைப்பு அமைந்திருந்த கடை தெருவிலே போய் வந்தார்கள். அவர்களை நிர்வாணப்படுத்தினார்கள். நிர்வாணப்படுத்தப்பட்ட ஒரே காரணத்திற்காக பனு கைனுகாவிற்கு எதிராக போர் செய்து அடித்து விரட்டப்பட்டார்கள். நிர்வாணம் என்பதை சகித்துக் கொள்ளாத இஸ்லாம், ஒழுக்க சீர்குலைவை சகித்துக் கொள்ளாத இஸ்லாம், யார் செய்தாலும் சரி, எவன் செய்தாலும் சரி, தனி மனிதன் செய்தால் அவனுக்கு தண்டனை, சமூகம் செய்தால் அவனுக்கு எதிராக போர். இதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு. லா தக்ரபு ஸினா, சகித்துக் கொள்ளாத இஸ்லாம். இப்படி ஒழுக்க வாழ்க்கையை மேம்படுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெளிவாக தெரிந்தவன் அப்துல்லா இப்னு உபை என்பவன் அயோக்கியன். அல்லாஹ்வுடைய லானத் உருவாகட்டும் அயோக்கியர்கள் மீது. அந்த அப்துல்லா இப்னு உபை ஆயிஷா அவர்கள் இதே இவனால் தான், இந்த அப்துல்லா இப்னு உபையினால் தான் பனு முஸ்தலிக் என்கின்ற ஒரு கூட்டத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். ஒரு போர் நடத்தி செல்கின்றார்கள். பனு முஸ்தலிக் என்கின்ற கூட்டத்திற்கு எதிராக போர் நடத்தி செல்கின்றார்கள். அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விடுகின்றான். அந்த பிரச்சனையில் இருந்து இவன் லாபம் பெற்று விடக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை வேக வேகமாக நடத்தி வருகிறார்கள். ஹதீஸிலே பதிவு செய்திருக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்த கேம்பெயின் அன்யூசுவலி, எதிர்பாராத விஷயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் இல்லாத விதத்தில் வேக வேகமாக தன்னுடைய படையை நடத்தி வந்ததாக எழுதுகிறார்கள். அப்படி வேக வேகமாக நடத்தி வந்ததிலே ஆயிஷா அவர்களை விட்டு விட்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகின்றது. அதை ஒரு சஹாபி ஆயிஷா அவர்களை பார்த்து, தூய்மையான ஆயிஷா அவர்களை பார்த்து ஒரு சஹாபி அழைத்து வருகின்றார். போதும், ஒன்றுமே இல்லாத விஷயம், அற்பமான விஷயம், ஆயிஷாவை அழைத்து வந்ததுதான் காரணம். போதாதா? கிடைத்த காரியத்தை சாமானியமாக விட்டு விடுவார்களா? மணலிலே கயிறு திரிக்கக்கூடிய முனாஃபிக்குகள் அல்லவா அவர்கள்? தந்திரக்காரர்கள் அல்லவா? சூத்திரதாரிகள் அல்லவா? விடுவார்களா? விஷயம் கிடைத்து விட்டால் சாமானியத்திலே ஆயிஷா அவர்களின் மீது பொய்யை இட்டு கட்ட தொடங்கி விட்டார்கள். ஆயிஷாவை பற்றி கட்டுக்கதைகளை இட்டு கட்ட தொடங்கி விட்டார்கள். மஞ்சள் பத்திரிகைக்காரர்கள் அப்துல்லா இப்னு உமை. எல்லா காலகட்டங்களிலும் இது போன்ற மஞ்சள் பத்திரிகைக்காரர்கள் உலக சரித்திரத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு உபை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தினுடைய மஞ்சள் பத்திரிகைக்காரன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய பெண்களை பற்றி இல்லாத கொள்ளாதகளை எல்லாம் பிரித்து விட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயிஷா அவர்களுடைய தூய்மையை, ஆயிஷா அவர்களுடைய யதார்த்தத்தை வஹி மூலம் நிரூபித்து விட்டான். ஆனால் இவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இவர்களுடைய கலாச்சாரமே அதுதான், இவர்களுடைய வாழ்க்கையே அதுதான். குர்ஆன் சொல்கின்றது, யுஹிப்பூன அன் தஷீஹல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனூ. இவர்களுடைய கலாச்சாரம் என்ன தெரியுமா? மூமின்களுக்கு மத்தியில் ஃபாஹிஷத்தை, பாவத்தை, அயோக்கியத்தனத்தை, அக்கிரமத்தை, அட்டூழியத்தை, அநாகரிகத்தை, அசிங்கத்தை, அவமானத்தை, கேவலத்தை உருவாக்கக்கூடியவர்கள்.
இதுதான் முனாஃபிக்குகளுடைய பண்பாடு. மோமின்களை ஒன்றாக்க கூடுவதற்கு இவருடைய பண்பாடே அல்ல. இதுதான் முனாஃபிக்குகள், இவர்கள் தான் முனாஃபிக்குகள். அன்பிற்கினிய சகோதரர்களே, முஸ்லிம் இப்படி இருக்க மாட்டான். முஸ்லிம் இப்படி இருக்க மாட்டான். மூமின் இப்படி இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்ந்த சஹாபாக்களுடைய யதார்த்தத்தை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு சம்பவம். ஒரு போர் நடந்து கொண்டிருக்கின்றது. போரினுடைய இறுதி நிலவரம் முஸ்லிம்களுக்கு வெற்றியாகிவிட்டது. போர்க்களத்தை சுற்றி வருகின்றார்கள். யாரேனும் முஸ்லிம்கள் காயப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுக்கு உணவளிக்கலாம், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கலாம் என்கின்ற நன்னோக்கிலே அங்கே இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தண்ணீர் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார். தண்ணீர் கேட்டுக் கொண்டிருக்கின்ற இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் கொடுக்க போகின்றார். இக்ரிமாவினுடைய அருகாமையில் ஒரு குரல், ஈன குரல் கேட்கின்றது, தண்ணீர் என்று. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், என்னை விட அங்கு கொடுங்கள் என்று. அங்கு கொடுக்க போகின்றார்கள். அவர் சொல்லுகின்றார், அவருக்கு அருகாமையில் கேட்ட ஈனக்குரலை இவருக்கு கொடுங்கள், இவர்தான் முதலில் கேட்டார் என்று. சாகக்கூடிய நேரத்தில், மரணம் கவ்வி பிடித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில், தாகத்தின் உச்சத்திலே வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இன்னும் சில நிமிடங்கள் செத்து விடுவோம் என்கின்ற நிலைமையினுடைய காலகட்டத்திலும் கூட சொல்லுகின்றார், எனக்கல்ல இவருக்கு கொடுங்கள், அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மூணாம் அவருக்கு கொடுக்க செல்கின்றார், மரணித்து விட்டார். திரும்புகிறார், இரண்டாம் அவருக்கு, அவர் மரணித்து விட்டார். திரும்புகின்றார் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே, அவர் மரணித்து விட்டார். இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுதான் இஸ்லாம், இதுதான் முஸ்லிம். இவர்கள் தான் மூமின்கள். இஸ்லாத்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அவமானத்தை பரப்பிக் கொண்டு அழைப்பவர்கள் அல்ல மூமின்கள். அது அப்துல்லாஹ் இப்னு உபையுடைய வேலை. அது அப்துல்லாஹ் இப்னு உபை என்கின்ற முனாஃபிக்குடைய வேலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை காப்பாற்றட்டும், நம்மை காப்பாற்றட்டும், நமக்கு வழிகாட்டட்டும், நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தட்டும், மேம்படுத்தட்டும். அல்லாஹ் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை மூமின்களாக மரணிக்க செய்யட்டும். உங்களுக்கு முதலிலே ஓதினேனே ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, மூமின்களே அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி, போலித்தனமாக அல்ல, எப்படி அல்லாஹ்விற்கு பயப்பட வேண்டுமோ அப்படி பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன, மரணித்து விடாதீர்கள். வலா தமூதுன்ன, மரணித்து விடாதீர்கள். இல்லா அன்தும் முஸ்லிம், இல்லா அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டுக்கொள்கின்றானே. அந்த பாக்கியத்தோடு மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி முஸ்லிமாக மரணிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, இது மட்டும்தான் என்னுடைய அறிவு, பரிபூரணமான அறிவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே இருக்கின்றது. அந்த அறிவின்பால் திரும்பியவனாக, அல்லாஹ்விடத்தில் அடைக்கலம் வேண்டியவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.